ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான பெண்கள் நேரம். நான் ஹோஸ்ட் பண்ண உங்க கலை வந்திருக்கேங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமையல நிறைய பேர் ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு இருக்காங்க. சமையலோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தெரியறதே இல்லை. நம்ம லைஃப்ல சமையல் தாங்க ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணதே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஸ்டாமினா கொடுக்கறதுக்கும் சமையல் தான் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் என்ன சொல்றது நான் விட்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சமையல் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரிதான் இப்ப ருசியான சமையல் பிளஸ் ஹெல்த்தியான சமையலை தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சத்துள்ள உணவு மட்டும் இல்லங்க, ருசியான உணவை பத்தியும் தெரிஞ்சுக்க நம்ம கூட இருக்காங்க நம்ம மால்குடி கவிதா மேம். ஹலோ மேம். ஹாய் கலை, எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நிறைய பேர் விரும்ப ருசியான சமையலை தான் விரும்புறாங்க. அது ருசியான சமையலை எப்படி நம்ம சத்துள்ள சமையலா கொடுக்கலாம்? கண்டிப்பா இப்ப மக்களுக்கு பசிக்கும் ருசிக்குமே வித்தியாசம் விளங்குறது இல்ல. ஏன்னா அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோன்றது அது நம்ம பசின்னு எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்றது ஏதாவது சாப்பிடணுன்றது பசி. இப்படிதான் சாப்பிடணும், இந்த நேரத்துல இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது ருசின்றது. அந்த பசிக்கும் ருசிக்கும் அவங்க வித்தியாசத்தை அவங்க பிரிச்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிடைக்கிறத ஏதாவது சாப்பிட்டு இல்லாம நமக்கு இந்த பசிக்கிற டைம்ல ஏதாவது எனர்ஜி லெவல்ல பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி அந்த டைமிங்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதாவது ஒரு டேட்ஸோ அந்த மாதிரி எதனாச்சும் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம். பசின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வெயிட் பண்ணாங்க அப்படின்னா எதுக்கு அந்த பசி உணர்வு வருது அப்படின்னா நமக்கு அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சத்துக்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு சுமை தூக்குறதுனாலயோ இல்ல ஒரு எழுதிட்டு உட்காந்து எழுதுறதுனாலயோ இல்ல டைப் பண்றதுனாலயோ ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய போயிட்டு இருக்கும். அதை நம்ம ஏதாவது ஒரு உணவை உட்கொண்டுதான் இழந்த சக்தியை நம்ம மறுபடியும் மீட்டெடுக்க முடியும். அந்த வகையில நமக்கு பசி அப்படின்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு சப்கான்சியஸ்ல ஒரு உந்துதல் இருக்கும்போது ஏதாவது இருக்கிறத சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. அவங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை தள்ளி போட வேணாம். அந்த உணர்வு வரும்போது, பசி உணர்வு வரும்போது வேண்டாம், லேட் ஆகட்டும், நான் இப்ப முக்கியமான வேலை இருக்கிறத முடிச்சுட்டு போய் சாப்பிடலான்னு அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜங்கு எது நொறுக்கு தீனி பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பசிக்குதான் ஏதோ இருக்கிறத உட்காந்து ஃபுல்ஃபில்லா சாப்பிட்டு வந்துடணும். அது ரொம்ப ஒரு ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் கூட. ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில ஒரு வெஜிடேரியன் டிஷ் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷும் கூட. பச்சலக்கூரா பட்டட்டே டிக்கி. பச்சலக்கூரா பட்டட்டே டிக்கி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேஷ் பண்ண பொட்டேட்டோ 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பசலைக்கீரை 1 கப், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, பொடியாக நறுக்கிய பூண்டு 10 பல், நறுக்கிய இஞ்சி 1 துண்டு, கரம் மசாலா தூள் சிறிதளவு, ரொட்டி தூள் 1/2 கப், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல என்ன பண்றீங்க, பொட்டேட்டோ உப்பு போட்டு பாயில் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா மசாலாஸுமே இதை நம்ம தவால ஃப்ரை பண்ண போறோம். அதனால இது ராவாவே நீங்க எல்லாத்தையுமே இதுல ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர், கொரியாண்டர் லீவ்ஸ், நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக், காரத்துக்கு கிரீன் சில்லி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால கொஞ்சமா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கடைசியா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த பசலைக்கீரை, ஒரு 1/2 கப் பிரெட் கிரம்ஸ்.
இதை தான் வந்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது நல்லா நீங்கள் வந்துட்டு அழுத்தி மேஷ் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடும். அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு அதில் இருக்கிற ஈரத்தன்மை உறிஞ்சிக்கும். அப்போ வேணால் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து அதை மேஷ் பண்ணலாம். மசாலா வந்துட்டு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி எடுத்த மசாலாவில் என்ன பண்ணுறீங்க, நம்ம இடம் மாவு மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஷேப்பாக தட்டி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக தட்டலாம், இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக தட்டலாம். நீங்கள் இந்த பசலைக்கீரைக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிரீன்ஸ் போடுறதா இருந்தால் கூட போடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு தயார்படுத்தி வச்சுக்கோங்க. தயார்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு ஃப்ரை ஆகிடும். பொட்டேட்டோ வந்துட்டு ஒவ்வொரு பேரும் ஒரு விதமாக சாப்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் வேக வச்சு அதை வந்து தவாவில் வந்துட்டு கிரில் பண்ணி தரோம். இது வித்தியாசமானதும் அந்த சத்து வந்துட்டு நிறைஞ்ச ஒரு விதமான ப்ரெசன்டேஷன். இது யூஸ்வலாக கீரை வந்துட்டு பசலைக்கீரை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு வந்துட்டு ஒரு சத்துள்ள ஒரு கீரை இது. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு மசியல் செஞ்சு சாப்பிடுவாங்க, பருப்பு போட்டு கடைவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த பசலைக்கீரையிலலாம் பண்ணுவாங்க. பசலைக்கீரையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து தேவையான அளவு லைட்டாக வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை எண்ணெய் விட்டுட்டு ஃப்ரை பண்ணி காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தவாவில் போட்டு 2 சைடும் அப்படியே கிரில் பண்ண வேண்டியதுதான். நம்ம ஏற்கனவே இதில் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறதுனால லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு உள்ளே போயிட்டு ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கமும் வந்துட்டு இதை டர்ன் பண்ணி ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ல வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கிரில் ஆகிடும். இது ஆல்ரெடி குக் ஆனது. உங்களுக்கு வந்துட்டு இது வந்து அப்படியே சாப்பிட்றத விட ஒரு கிரில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு டோஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த டிஷ்ஷை வந்துட்டு நம்ம வந்து 2 பக்கமும் டர்ன் பண்ணி போட்டு கிரில் பண்ணி கொடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட, எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து வெளியில் வந்து தான் சாப்பிடணுன்றது கிடையாது. நம்ம அந்த கீரையை வந்து இது ஒரு விதமான ப்ரெசன்டேஷன். கீரையை வந்துட்டு இந்த வே ஆஃப் மெத்தடில் நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய பேர் கீரை அப்படின்னாலே வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. கீரை வந்து ஒரு நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவுப் பொருள். இதை வந்து நம்ம வந்துட்டு அந்த கீரையை நீங்கள் ஜெனரலாக வந்து கீரையை வந்துட்டு டெய்லி ஒரு ஜூஸாக சாப்பிட்லாம். யூஸ்வலாக வந்துட்டு கீரை வந்து குக் பண்ணி சாப்பிட்றத விட ராவாகவே அந்த கீரை சாப்பிட்லாம். இதை வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக கூட இருக்குது. ரொம்ப அழகான ஒரு டிஷ்ஷு மட்டும் இல்லாமல் ஒரு சுவையான டிஷ்ஷும் கூட. இதே மாதிரி நீங்கள் அந்த பொட்டேட்டோ கூட வந்து இந்த நான் வெஜிடேரியன் விருப்பப்படுறவங்க லைக் சிக்கன் கீமா இல்லை மட்டன் கீமா அந்த மாதிரி ஏதாவது கீமா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கீரைக்கு பதிலாக அந்த சிக்கன் கீமா மட்டன் கீமாவை வந்துட்டு வெறும் கடாயில் வந்துட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு டன்னில் குக் பண்ணிவிட்டு இல்லைன்னா குக்கரில் எதுனாச்சும் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதை வந்து அந்த இதை வந்து இந்த பொட்டேட்டோ கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நான்வெஜிடேரியன் விருப்பப்படுறவங்க நான்வெஜிடேரியனில் கூட பண்ணி சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கீரை வந்துட்டு ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி இருதய நோயால் பாதிக்கப்படுறவங்க, அதாவது அவங்களுக்கு வந்துட்டு அடைப்பு இருக்கிறவங்க, அப்புறம் ஸ்டோன் உருவாயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கரைஞ்சி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த கீரையில் இருக்குது. அதனால வந்துட்டு இந்த கீரை, இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு விலை மதிப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம். பட் அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து உயர்வான ஒரு விஷயம். ஸோ எந்த ஃபுட்டுமே வந்துட்டு அதோடைய பொருளை அறிந்து நம்ம வந்து சாப்பிட்றது அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து நேரடியாக செல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவர்கள்ட்டையும் மருந்துக்கிட்டையும் நம்ம கொடுக்குற செலவை வந்துட்டு இந்த மாதிரி உணவை வந்து நம்ம உட்கொள்றதுனால நம்ம பணமும் விரைவாகாது, நம்ம உடலும் ஆரோக்கியம் குறையாமல் அழகாக பேணி பாதுகாக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பட்டட்டை பச்சிலக்கூரா டிக்கி வந்து தயாராகிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பட்டட்டை பச்சிலக்கூரா டிக்கி வந்து தயாராகிடுச்சு. அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பக்கமும் கிரில் ஆகிட்டு பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்துட்டு ரோஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷும் கூட.
உங்களுக்கு வந்துட்டு ஸ்பைசி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கீரையை வந்து நம்ம வந்து எப்படிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் இந்த கேபேஜ் கேரட் வந்து நம்ம ராவாவே சாப்பிடலாம். தின்னா கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஏன்னா இந்த இது சாப்பிடும்போது அந்த லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி அந்த புளிப்பு எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஒரு டாட் எல்லாத்துலேயும் படுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த புளிப்போடு அந்த பொட்டேட்டோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உள்ள ஒரு டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பட்டட்டை பச்லக்கூரா டிக்கி வந்துட்டு தயார்படுத்தி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்கிறீங்க. மறுபடியும் புது டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு குத்து வெங்காய கூரா எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த குத்தி வெங்காய கூரா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பிரிஞ்சால் 4, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், நசுக்கிய பூண்டு சிறிது, காய்ந்த மிளகாய் 10, வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், சின்ன ஜீரகம் 1/2 டீஸ்பூன், நிலக்கடலை 2 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, வெதை கொத்தமல்லி 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, நறுக்கிய வெங்காயம் 1, புளி கரைசல் 1 எலுமிச்சை பழம் அளவு, எண்ணெய் சிறிதளவு, தக்காளி 1, உப்பு தேவையான அளவு. முதல்ல வந்துட்டு நம்ம குத்து வெங்காய கூராக்கு வந்துட்டு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரை பேனில் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்துட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜெனரலாக குத்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவோடைய ஒரு டிப்பிக்கல் ஆந்திராவுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்துட்டு குத்து வெங்காயம். ஆந்திரா பீப்புள்ஸ்னால் அந்த குத்து வெங்காயமோ இல்லை குத்தி தொண்டைக்காயோ இல்லாமல் அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷமுமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஐக்கியமான ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஜென்ரலாக அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பைசி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காரம் வந்து குறைச்சியே சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம அந்த மசாலா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் கொரியாண்டர் சீட்ஸு, க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், பீனட் 2 ஸ்பூன் பீனட், வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த இதெல்லாம் முதல்ல வந்துட்டு ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து கோகோனட் வந்து ஆட் பண்ணலாம். இதிலே நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகாது, உங்களுக்கு உடனடியாக அந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த எள்ளு நல்லா அந்த தனியா வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு ரோஸ்டான ஃப்ளேவர் வரும். பீனட்டு அந்த எள்ளு எல்லாம் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்போ வந்துட்டு இந்த கோகோனட் வச்சுருக்கிற கோகோனட்டை வந்துட்டு அதில் இதை வந்துட்டு கோகோனட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு ஃபைன் பேஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜிஞ்சலி சீட்ஸ்லாம் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம உடலுக்கு வந்து வலிமை தரக்கூடிய
நம்ம எலும்புகளுக்கு எல்லாம் வந்துட்டு விலா எலும்புகளுக்கெல்லாம் வலிமை தர்றதுக்கு இந்த உளுத்தம்பருப்பு, இந்த நல்லெண்ணெய், இந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தி களி மாதிரிலாம் கிண்டி கொடுப்பாங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைங்க வந்துட்டு பெரிய பொண்ணா ஆகிறாங்க அப்படின்னா வீட்டில் அந்த மாதிரி டைமில் முதல்ல இந்த நல்லெண்ணெய் நிறைய குடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபுட்டிலே எல்லா மெடிசின்ஸுமே இருக்கும். உடல்களுக்கும் உடல் எலும்புகளுக்கும் வலு தரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம மசாலாவை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம முதல்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். குத்து வெங்காயம் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், மஸ்டர்ட் போட்டிருக்கோம், உளுத்தம்பருப்பு, ஒரு 2 வெந்தயம், க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக், கரி லீஃப், இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்குறீங்க. இந்த ப்ராசஸிங்க்கு வந்துட்டு டைம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா அதை ஷார்ட்கட்டாக பண்ணலாம். இந்த மசாலா வந்துட்டு நீங்கள் முத நாளே வந்துட்டு ஒரு ஈரமாக அரைச்சி வைக்காம வெட் கிரைண்டிங்காக பண்ணாமல் ட்ரையாக வந்துட்டு நீங்கள் அதை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சடனாக வந்துட்டு அந்த ப்ராசஸிங் டைம் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த மசாலாவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியோ இல்லை கொஞ்சம் கோகனட் மில்க்கோ ஆட் பண்ணி கூட அந்த மாதிரியும் ஒரு ஷார்ட்டாக வந்து அதை பண்ணலாம். ஜென்ரலாக நமக்கு கிச்சனுக்கு வந்து தேவையான மசாலாஸை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் 2 வீக்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைம் வந்துட்டு ரொம்ப சேவ் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் கிடைக்காததுனால தான் வந்துட்டு அவசர அவசரமாக வந்துட்டு பல பெண்கள் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, வேலைக்கு தான் போகிறாங்க, அவங்க தான் பட்னியாக போகிறாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் காலையில் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களெல்லாம் கிளப்பி விடணும் அப்படின்ட்டு சாப்பிட்றதே கிடையாது. இந்த நேரம் குறைவு தான் காரணம். தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இது. இந்த மசாலா வந்து இது கூட நம்ம போடுறோம். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரிஞ்சால இப்போ ஆட் பண்ணிடுங்க. மசாலா வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படாது. ஏன்னா நம்ம நல்லா அதில் ஏற்கனவே எண்ணெய் விட்டு தேவையான அளவு அதை ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு கொதிக்கிறதுக்கோ மற்ற நேரத்துக்கோ அதிக நேரம் தேவைப்படாது. பிரிஞ்சாலும் நம்ம வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு ஆஃப் டன்னில் வந்துட்டு பொரிச்சு வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த இது வந்துட்டு அப்ளை ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்துட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த மசாலாவில் வந்துட்டு உப்பு போடலை, அதனால் இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இது வந்துட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தண்ணி, இதில் வந்து கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. புளித்தண்ணி வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளித்தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம ரெகுலர் வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு நீங்கள் வந்துட்டு வேகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலையோடைய மனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு, அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த புளி தண்ணி, இந்த மசாலா எல்லாம் ரெடி ஆகி இந்த கூரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கூரா அப்படின்னா அது கிரேவி தான். கிரேவியில் வந்துட்டு ஆந்திரா ஸ்டைலில் வந்துட்டு கூரான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பிரிஞ்சால் மசாலான்னு சொல்லுவோம், கத்திரிக்காய் மசாலான்னு. நம்ம கொஞ்சம் இந்த சவுத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க. இதை வந்து நார்த் இந்தியனில் வந்துட்டு பகாரா பைகன் சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஒயிட்டாக கொஞ்சம் ஒயிட் பேஸ்டில் வந்துட்டு பகாரா பைகன் சொல்லி கொடுப்பாங்க. சின்ன சின்ன லிட்டில் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும், எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்னா
சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்தந்த இடத்துல இப்ப இது வந்து கேரளான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வழுத்தனங்காய் அப்படின்ற இதுல அவங்க கொடுப்பாங்க. அங்க பயன்படுத்தக்கூடிய கோகனட் ஆயில வச்சு அங்க பண்ணுவாங்க. சின்ன சின்ன சிமிலர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா மசாலாஸ் வந்துட்டு வி ஆர் யூஸ்டு பேசிக் மசாலாஸ். இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. லைட்டா கொத்தமல்லி வந்துட்டு தூவிக்கோங்க. இப்போ இந்த குத்து வெங்காய கூரா வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கறி பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். குத்து வெங்காய கூரா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கறி பவுல்ல வந்துட்டு அப்படியே நீங்க வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த பிரிஞ்சால் எடுத்து வச்சுக்கோங்க. மேல அந்த கிரேவியை நீங்க வந்து விடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு கொத்தமல்லி வந்து தூவிட்டீங்கன்னா சுட சுட சுவையான குத்து வெங்காய கூரா தயாரா இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. மறுபடியும் புதுவிதமான ஒரு டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன்.